ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருபி அண்ட் பிப் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஜிஜிபி யூஎஸ்டியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஜிஜிபி யூஎஸ்டி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிஜிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேவோட டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். டேவோட லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது டேவோட ஹை. மார்க்கெட் வந்து ஓவராலாக இன்டர்னலாக இருந்த டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸும் வச்சிருச்சு. நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம வீக்கில் போய் பார்த்துக்கலாம். பட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு ஸ்வீப். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். பட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஸ்வீப் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் போகிறோம். 4 ஹவர்ஸ் போகிற வரைக்கும் இது இன்டர்னல் இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்விங் டு ஹைக்கை வந்து நம்ம ஃபிப் எடுத்து பார்க்கணும். நம்ம ஃபிப் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 50 to 618 ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட லாஸ்ட்டு மைனர் ஹை. ஸோ இங்கே 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா இங்கே கிளியராகவே வந்து எந்த ஸ்விங்குக்குமே மார்க்கெட் வந்து கரெக்ஷனே கொடுக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து வர மார்க்கெட் லோ ஹை ஹை லோ ஹை லோ ஹை லோ. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்குக்குமே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்த மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்குக்கு எந்த கரெக்ஷனுமே கொடுக்கல. செகண்ட் ஸ்விங்குக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே கரெக்ஷன் கொடுத்துருச்சு. தேர்ட் ஸ்விங்குக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்கல. ஃபோர்த் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்விங்குக்கு கரெக்ஷன் கொடுத்ததுனால இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா இந்த ஃபோர்த்து ஜோன் இருக்குல்ல, ஃபோர்த்து இன்டர்னல் ஹைலேருந்து லோகோ பார்க்கும்போது இந்த 50% மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ இதை பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து அடுத்த கரெக்ஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம்.